ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மிர்ச்சி நட்டோஷிப்போட எபிசோட் 235 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உணவுக்கு ரொம்ப நன்றி. அடேங்கப்பா, இப்பதான் வயிறு ஃபுல்லா நல்லா இருக்கு. இருக்கு. ராமனுக்கு எதாலையும் ஈடு கொடுக்க முடியாது, ஆனாலும் பரவாயில்ல. என்ன சத்தம் அது? ஏதோ ஒரு ஊருக்குள்ள என்ட்ரி ஆனாலே பிரச்சனையாகுது. மறுபடியும் நீயா? தயவு செஞ்சு எங்களை தனியா விடு. இங்க பாரு, நான் உன் கூட சண்டை போடுறதுக்காக வரல. நீ ஒரு சாதாரண இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. சண்டை போட வந்திருக்க. முடியாது, கண்டிப்பா நான் அதை அனுமதிக்க மாட்டேன். லேடி சிசுகா, இதனால ஒரு ஊருக்கு போறதாண்டா எவ்வளவு டெவலப்ல இருந்தே தெரியுது. இத நானே சமாளிச்சுக்கிறேன். ரோபோட்ரா நீ மட்டும் இப்படிதான் எல்லா நேரமும் அழகா இருக்கியோ. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். Nadeshiko style roaring hurricane kick. ஓட்டாடா ஒரே போடு. இதுக்கு கண்டிப்பா நீ அனுபவிப்ப. எதுக்கு வந்தானே தெரியலையே. வந்தா எட்டி விட்டான் பார்த்துட்டான். நீங்க போயிருக்காங்க லேடி சிசுகா. நீங்க இப்ப போயிட்டு ரூம்ல காத்துருங்க. கப்பல்ல டிராவல் அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சீக்கிரமா வாங்க. யாரையா நீங்களா? அடேங்கப்பா, என்னப்பா வரு? இப்படி ஒரு ஷினோபி ஊர் சீக்ரெட் இருக்காங்க. சரி, நாம வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புவோம். சார், நீங்க கொஞ்சம் நிக்கிறீங்களா? சாரா நீங்க ஒரு லீஃப் ஷினோபின்னு உங்க பேண்ட பார்த்தாலே தெரியுது. ஓ, ஆமா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். லெஜெண்டரி சாணி நானு ஜிராயா பத்தி அவருடைய ஸ்டூடெண்ட் யாராவது உங்களுக்கு தெரியுமா? நான் தான் சார். என்ன ஒரு ஆச்சரியம். நான் இவ்வளவு தூரம் தேடி வந்ததே உங்களை தாங்க. உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க கப்பல்ல ஹிடன் லீஃப்க்கு போலான்னு பிளான் பண்ணோம். ஆமா, எனக்கும் இது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஜிராயா சென்சையோட பேரை இந்த இடத்துல கேட்பேன்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜிராயா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? எதை பத்தி சொல்றீங்க? சரி, இருங்க நான் சொல்றேன். பல வருஷங்களுக்கு முன்னாடியே எங்க கிராமத்துக்கும் உங்க மாஸ்டர் ஜிராயாவுக்கும் ஒரு தொடர்பு ஒண்ணு ஏற்பட்டுச்சு. தொடர்பா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பாப்போம் இது என்ன விளையாட்டு. அவனை விற்ற கூடாது. நம்ம ஊருக்குள்ள வரணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பாடமா இருக்கணும். நல்ல வேலை தப்பிச்சோம். நான் என் அடுத்த நாவலுக்கு ரிசர்ச் பண்றதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். தெரிஞ்சுக்கோப்பா தொடர்பு. நம்பிட்டோம். They're so cute but so dangerous. அவங்க தானே அது? ஒழுங்கா எங்க கிட்ட சரணடைஞ்சிடு. என்ன மன்னிச்சிரு, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. என்னடா என்னமோ வந்து மிஸ்டர் காமாகென், சீக்ரெட் டெக்னிக் எக்ஸிட் ஜுட்சு. நான் இப்போதான் வந்திருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவனை விடாதீங்க. பெருசு வாய்ப்பு இல்லையே. ஐயோ, செம சில்லுன்னு இருக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க என்ன எவ்வளவு தூரம் துரத்திட்டு வருவீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. நேத்து ராத்திரி நீங்க பண்ண டெக்னிக் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆனா நீங்க அதை சொல்றதுக்காக மட்டும் இங்க வரல, சரிதானே? உங்க திறமைய பார்த்து உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணலாம்னு வந்தேன். அப்படி என்ன கேட்க போறீங்க? ஹிடன் லீஃப் ஜுனின் லார்ட் ஜிராயா சண்டை போட்டு என்ன ஜெயிச்சுட்டா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நடேஷிகோ வில்லேஜ்ல இது ஒரு சம்பிரதாயம். ஏன்னா அங்க பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ப முடியல. அப்படியா? அந்த ஊரோட தலைமை பொறுப்பை ஏற்க அதான் பெருசாக போயிடுது. ஆளுங்க கூட போய் சண்டை போடணும். ஒருவேளை சண்டை போடுற அந்த ஆண் ஜெயிச்சுட்டா அவங்கள நாங்க கட்டிக்கிட்டு எங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அதுதான் எங்களுடைய கட்டுப்பாடு. அதோட பெருசா கரெக்டா தூசு சண்டை போடுறவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் தான் ஆகாது. வச்சுதான் சண்டை போடணும். ஆனா கடைசி வரைக்குமே ரெண்டு பேரும் எப்போ சண்டை போட போறோம்ன்ற நாளை குறிக்கவே இல்லை.
ஓட்ட போட்டது யாரு பெருசா? ரெண்டு பேருக்குமான சண்டைய கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு ஒரு உறுதி எடுத்தாங்க. ஒருவேளை ரீமேட்ச் வைக்கலன்னா அவங்க ஸ்டூடெண்டோட சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு ரெண்டு பேருமே முடிவு எடுத்தாங்க. நீங்க சொல்றத பாக்கும்போது ம்? இப்போ நீங்க லேடி சிஷுகா கூட சண்டை போட்டு ஜெயிச்சா அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு உடம்பு நடுங்குது. இது இப்ப எடுத்த முடிவு இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடியே எடுத்த முடிவு. ஆனா இத பத்தி இப்ப பெருசு. நான் கேக்குறேன். அது எங்க பிரச்சனை கிடையாது. ஆனா வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். நீங்க மறுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அட பிரச்சனை. பாவி, கோசம். இதுக்கிட்ட அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை, இத பத்தி எதுவும் பேசவே இல்லை. ஓகே? இல்ல இருங்க, கொய்யாவா? வாயை வச்சுட்டு சும்மா நீ இல்லாம கண்டிப்பா சண்டை போடுவேன், அதுக்கு நான் பொறுப்பு. சண்டை போட்டா அவன் தான் ஜெயிப்பான். அப்புறம் குட் மார்னிங் குட் நைட்ங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க கேக்குறாங்களா என்ன? நீ மச்சக்காரன்டா நருட்டோ. நீங்க விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறீங்க. இது அப்படி இல்ல. எதை பத்தியும் யோசிக்காம ஜிராயா சென்சை வாக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு நான் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? நாம இங்க ஒரு ரகசிய மிஷனுக்காக வந்திருக்கோன்றத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வேற எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாதீங்க. நாம கிளம்புற வேலையை பார்க்கலாமா? கண்டிப்பா பேக் பண்ணிடுவோம். அவங்க பார்த்தா விடுற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணிட்டோம். போய் சீக்கிரமே இப்ப தூங்கிட்டு சீக்கிரமா காலையில கிளம்புவோம். இனாட்டாக்கு தெரிஞ்சிச்சு. இனாட்டாவே பெயினா மாறுவாடா. தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு தண்ணி குடிச்சிருக்க கூடாது. ஆ? பத்தியா? ஆ, முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்புறம் பாப்போம். நைட்டா கடத்தின்னு போய் என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்துங்க. என்ன நீங்க தேவையில்லாம தொந்தரவு பண்றீங்க. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கான முதல் கேண்டிடேட் நீதான். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. இதுக்கு மேல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? இது உங்க கிராமத்துடைய பாரம்பரியம்ங்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீங்க சொல்றத கேட்கவே விசித்திரமா இருக்கு. நான் இங்க யார் கூடயும் போட்டி போட வரல. ஆனா உங்களுக்கு சண்டை போடுறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்குன்னா வேற ஒரு ஆளை தேடி புடிங்க. புரிஞ்சுதா? தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. லேடி சிஷுகாவுக்கும் இதுல விருப்பமே இல்லாத என்னால சொல்ல முடியும். அவங்க எப்பவுமே இலகிய மனசோட பொறுமையா தான் இருப்பாங்க. இருந்தாலும் நாம இதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா இப்படியே இருந்துருவோம். அதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு நல்லாவே அவனே love பண்ணிருக்கான். சண்டை போட்டு ஒரு புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுல ஆனா பாரம்பரியம்னு இப்படி போறாங்க போல. சாகேரி, இந்த ஊருக்குள்ள அனுமதிக்கிற ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தானே. எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் பெரிய சண்டைக்காரன் இல்லதான். ஆனா நான் உன்னை அதிகமாவே காதலிக்கிறேன். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதனால இந்த ஊரோட விதியை மாத்துறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். நான் நிச்சயம் ஜெயிப்பேன். போச்சுன்னா இப்போ ரேர் ஆகி போச்சு. யாருக்குமே இத பத்தி முழுசா தெரியாது. ஆனா ஊரோட எதிர்காலத்துக்காக சில பேர் உருவாக்கின கட்டமைப்பு தான் இதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நடேஷ் யாரா இந்த rule எல்லாம் சரியான ஆள் அவன் கிடையாதுன்னு நிரூபிக்கிறதுக்காகவே அவனை அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க. இது ரொம்ப அநியாயம். அதுக்கப்புறமா தான் லேடி சிஷுகா அவங்களுடைய மனசை பூட்டி வச்சுட்டாங்க. தனக்கு பிடிச்சவங்களை மறுபடியும் இழக்க கூடாதுன்றதுக்காக காதல் என்ற வலையில விழாமையே வாழ்க்கையை நடத்தினாங்க. தன்னை விட வலிமையான ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்க கூட சண்டை போடுற கடமையை மட்டும்தான் அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஒரு வகையில அவங்க அவங்களையே தண்டிச்சுக்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால rules நீங்க மேல இருக்க அவங்க கூட கோவம். சண்டை போட சொல்றீங்களா? எங்களோட முன்னாள் தலைவியோட சண்டை போட்டு மேட்ச டிரா ஆக்குன ஜிராயாவுடைய சிஷியன் தான் நீ. லேடி சிஷுகாவுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உன்னால மட்டும்தான் முடியும். இது ஒரு சுயநலமான முடிவு தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா தயவு செஞ்சு லேடி சிஷுகா கூட சண்டை போட ஒத்துக்கோ. வின் பண்ணோமா தோக்கணுமா அதான் புரியல.
கிளம்பிட்டாங்க. எனக்கு என்னமோ நம்மள யாருமே நோட்டீஸ் பண்ணலன்னு தான் தோணுது. அப்ப நாம இப்பவே இங்க இருந்து கிளம்புறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேடி வந்த மகாலட்சுமியை எதுக்கு தான் துரத்தி விட்டியோ? இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. நருட்டோ, அட நீ போய். கலந்துக்கிட்டதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன மன்னிச்சிடுங்க, நான் சண்டை போடுறதுக்காக இங்க வரல, பேசுறதுக்காக தான் வந்தேன். என்ன? இத பாருங்க, உங்களுக்கு நடந்ததை பத்தி கேள்விப்பட்டேன். அது ரொம்ப அநியாயம். ஆனா இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. உனக்கு வேணா சண்டை வேணான்னு இருக்கலாம், ஆனா எனக்கு வேணும். நீ எவ்வளவு பெரிய வித்தக்காரன்றது எனக்கு இப்ப காட்டு. அப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணுறோமா? சபாஷ், சரியான போட்டி. Earth Strike, Iron Prison. ஏய், அதே கிரவுண்ட் ஆக்குறாங்கயா. ஊர் மேல குழி தோண்டுவான். இதெல்லாம் பத்தாது. வெளியே எதிர்க்கணும்னு முயற்சி பண்ணாத. தயவு செஞ்சு சண்டை போடுறதுக்கு ஒருக்க. Nadeshiko style, roaring gale chop. என்னடா பவர் இது? Nadeshiko style, aerial dance. வரல எல்லாத்தையும் வச்சிருக்கான். ரொம்ப அசால்ட்டா வச்சுட்டு போயிடுவான்னு பார்த்தா வித்தக்காரி ஆகிறான். நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே தப்பிச்சுட்டு இருப்ப? All right, spinning waltz. மிஷின் கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கு. இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. Gale fan. இந்த விஷயம் என்ன அது? அவ்வளவுதான், கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. அத்தான பார்த்தேன். டாக்டர் இவ்வளவு சுலபமா இந்த தக்கடிச்சு. போட்டி முடிஞ்சது. அது கேளுமா? இது வரைக்கும் யாரும் என்ன இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி பின்னாடி வந்ததே கிடையாது. நீயே வெயிட் பண்ற, இந்த சண்டையை முடிச்சு விட்டுரு. வாய்ப்பே இல்ல. நான் சண்டை போட இங்க வரலன்னு சொன்னேன்ல. உன் கூட போட்டி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்ப அந்த பொம்பளைய நானே கூட்டிட்டு போயிடுறேன். அதியா இவனா? சொந்தம். நீ எல்லாம் ஒரு ஆளா சொல்லு. இந்த ட்ரிக் எல்லாம் பப்பட்டமா யூஸ் பண்றானா? மறுபடியும் அப்புறம் அந்த டைம்ல மிஷின்ல பார்த்தா இதுக்கு பேர் தான் 100 பப்பெட் மைண்ட். என்கிட்ட இருக்க 100 பப்பெட்ஸ்ல எதை பயன்படுத்தினாலும் ஒவ்வொரு முறையும் இந்த ஜுட்ஸு என் டார்கெட் மேல போல்ட் இல்லனா ஆங்கர் பாயிண்ட ஒட்ட வைக்கும். இதுக்கப்புறம் நீ முழுசா எனக்கு தான் சொந்தமாக போற. மனுஷனே பப்பட்டமா யூஸ் பண்றாங்க. இதுக்குதான் நீ அத்தனை பொம்மைகளையும் ரெடி பண்ணிட்டு இருந்தியா? கோழ. ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஷிசுகாவும் அவ வில்லேஜும் எனக்கு தான் சொந்தம். அவங்கள விட்டுரு. நாங்க இன்னும் பேசி முடிக்கல. ஒழுங்கா அவங்கள விட்டுரு. கொஞ்சம் வாய மூடுறியா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் அவளை தூக்கிட்டு இங்க இருந்து அப்படியே கிளம்ப போறேன். போடு. வசீகர் இவனுக்கா செத்து போவா? எதுக்கு என்ன காப்பாத்துற? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. தயவு செஞ்சு அடம் பிடிக்காதீங்க. இல்ல, அப்படிலாம் இல்ல. உனக்கு தான் என்ன தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்ல? ஒருவேளை அப்படி நடந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? இதெல்லாம் கடமை உணர்ச்சியா? உங்களையே நீங்க இந்த அளவுக்கு மாத்திக்கிட்டு ஒரு கணவரை தேடிக்கிட்டு இருக்கீங்க. இது முட்டாள்தனம். அதாவது கல்யாணத்தை பத்தி பேசுற அளவுக்கு நான் பெரியவன் கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கையில ஏற்கனவே ஒருத்தரை நீங்க காதலிச்சிருக்கீங்க. அவங்க மேல பாசம் விருப்பம் இல்லாமலேயே காதலிச்சீங்க. ஆமா, ஆனா அது
நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். அவளுடைய பேரு சாகுரா. அவ இவ்வளோ விரும்புகிறேன். உண்மை என்னன்னா இது ஒரு ஒன் சைடு லவ் ஸ்டோரின்னு தான் சொல்லணும். விஷயம் என்னன்னா சாகுராவுக்கு என்ன பிடிக்காது, சாஸ்கேவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ மனசுல அவனுக்கு தான் இடம் இருக்கு. அவன் மனசுலயும் இடம் பிடிக்கணும்னு ரொம்ப போராடுறான். நாட்டான்னு வச்சு அதுக்கு மேலே போராடலாம், அது உனக்கு தெரியல. அவன் கூட இருக்கும்போது அவள மாதிரி அழகா சிரிக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. இங்க பிரச்சனை என்னன்னா நானும் சாகுராவை விரும்புறேன். அவன் என்ன அப்படி பார்க்கல. அதுக்காக நான் அவளை தொந்தரவு பண்ணல. நீ என் கூட தான் வாழணும்னு நான் எப்படி அவளை கட்டாயப்படுத்த முடியும்? அப்படி பண்ணா இப்ப உங்களை தூக்கிட்டு போக ஒருத்தன் வந்தானே, அவனும் நானும் ஒண்ணுதான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். சாகுரா எந்த அளவுக்கு சாஸ்கேவுடைய மனசுல இடம் பிடிக்கணும்னு துடிக்கிறாளோ அதே மாதிரி சாகுரா மனசை மாத்தவும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது, ஆனா என்னுடைய விதியே வேற. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது உங்க கிராமத்தை சேர்ந்தவங்க உருவாக்கின விதிமுறைகள். விதிமுறைகளை உடைச்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஆனா எப்படி? நீங்க புத்திசாலி, பலசாலி. உங்க திறமையை பயன்படுத்தி ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா தெரியல. ஆனா என் மனசுல இருந்த எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். நாருட்டோ ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. தனியா போக ஆரம்பிச்சிட்டியா? ஷேடோ க்ளூல பயன்படுத்தி 2வது முறையா நீ என்னை ஏமாத்திருக்க. இதுக்கான விளைவுகளை சந்திக்க நீ தயாரா தானே இருக்க? ஐயோ அது வேண்டாம். ரொம்ப தொலை போனது உடஞ்சிட்டு இருக்கும் போல இருக்குது. நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம். நீங்க ஜாக்கிரதையா இருங்க, ஓகே? உன்னுடைய மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நீ உன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு அவளை நீ விரும்புறேன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்ல இல்ல, என்னால மனசுல இருக்கிறது அவளை வெளிப்படையா பேச முடியாது. தற்சமயத்துக்கு எல்லாம் அமைதியா இப்படியே போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உனக்கு அதுவே போதும்னு இருக்கா? ஒருவேளை வருங்காலத்துல நான் தான் வேணும்னு என் கூட வந்தா அதை விட சந்தோஷம் எதுவும் இருக்காது. அப்படி நடக்காது. நடக்காது. பரவாயில்ல, சாகுரா சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். கேக்குதா லாயில? நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு, இந்த சண்டை இதோட முடியட்டும். தப்பா எடுத்துக்காத. நான் ஏற்கனவே என்னோட மனசை வேற ஒரு பொண்ணு கிட்ட பறி கொடுத்துட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அது வெறும் ஒன் சைடு மட்டும்தான். நம்மள மாதிரி ஆளுங்களை ஒன் சைடு லவ் பண்ணுவீங்களா? அவ வெறுமன எல்லாரையுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவ இழந்துகிட்டே இருந்தா. அதனால அவ மனசை பாதுகாக்க யார் அவளை நெருங்கினாலும் அவ வேணான்னு சொல்லிடுவா. ஆனா என்னுடைய காதல் மாறாது. என்னால அவளை மறக்க முடியும்னு எனக்கு தோணல. அவர் திரும்ப உன்னை விரும்பவே இல்லைனாலுமா? நான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் கிடையாது. என் லவ் எனக்குள்ளேயே இருந்தாலும் பரவாயில்ல, அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏன்னா எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு புரியுது. இப்போதைக்கு இத டிரா மேட்ச்னு வேணா சொல்லலாம். அப்படின்னா நான் அவரோட ஸ்டூடெண்டோட சேலஞ்ச் பண்ண போறேன். ஷிசுகா, உன் விதியோட பலன்களை சுமக்கிறங்கிறதுல மாற்றம் இல்லை. இருந்தாலும் நீ உன் மனசை பூட்டி வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. லேடி சிஷுகா, வா நம்ம கிளம்பலாம். டோக்கி வா. கண்டிப்பா ஒரு நாள் அந்த திடமான பொண்ணு ஆவேன். எனக்கான நேரமும் இன்னைக்கு சரியா அமையும். புரியுது. இந்த எபிசோடு பார்க்கறதுக்கு நம்ம பழைய தமிழ் படம்லாம் பார்ப்போம் பாருங்க. ஒரு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாஸ்திர சமுதாயம் இதுக்குள்ளே தான் இருக்கணும், இப்படி தான் கல்யாணம் நடக்கணும்ன்ட்டு ஒன்று போகும் பாருங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுவும் அந்த டைமில் வந்த கதை தானே, அந்த மாதிரி தான் போச்சு. அவங்களா ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சு அதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு அது இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் பாதிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. நட்டு அதை தெளிவுபடுத்திட்டு போனோம். இப்போ அந்த பொண்ணோட லவ்னு சொல்கிறப்போ நம்ம பசங்களோட லவ் இங்கே என்னென்னன்றதை நம்மளுக்கு சொன்னாங்க. அது ரொம்ப தெளிவாக இருந்தது. நருட்டோக்கு தன்னோடைய லவ் அவள் தான். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. பதிலுக்கு அவன் என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை இது பண்ணல, டார்ச்சர் பண்ணல, எதுவும் பண்ணல. ஜஸ்ட் லவ் பண்ணுறேன். அவன் யாரை விரும்புகிறான்றது எனக்கு தெரியும்.
அதேமாதிரி சாக்குரான்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கே தான். சாஸ்கே இல்லாமல் அப்படியே கல்யாணம் பண்ணாமல் கூட வாழ்ந்துருவாரு தவிர அதை தவிர்த்து மாற மாட்டான். அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து சாக்குரா ரொம்ப பிடிக்கும். என்ன இருந்தாலும் அவன் தான் அந்த ஒருத்தி தான்ட்டு அப்படியே இருப்பான். எல்லாருமே அப்படிதான். ஹினாட்டாவும் அப்படிதான். நரோட்டோனா நரோட்டோ மட்டும்தான் அந்த மாதிரி. எங்கள் சுன்னாடியே பாட்டியும் அதுதான். பெருசு மேலேயும் லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்தது லவ்லாம். அது அவ்வளோ அதே நினப்பில் அப்படி தான் இருக்காங்க. அதான் எல்லாருமே அப்படி பார்த்தா அந்த மாதிரி இது ஆகிடக்கூடாதுன்றது தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்போ சாக்குராவா அவே எடுத்துக்கிட்டா, பட் இவனுக்கு தெரியல இன்னும் இன்னாட்டான்ற ஒரு பொண்ணு நம்மளை விரும்புகிறான்றதே இவனுக்கு இன்னும் தெரியல. ஹினாட்டாவே ஒன்றும் காட்டலையே அந்தளவுக்கு. அவ்வளோ தயக்கப்பட்டு கூச்சப்பட்டு வெக்கப்பட்டுனே இருக்கிறதுனால அது இன்னும் வெளிப்படுத்தவே இல்லை. அது இப்படி ஆயிடுச்சா நல்லா இருக்கு. இல்லைன்னா இதே மாதிரி முடிஞ்சிடும். கடைசி வரைக்கும் பெருசு எப்படி இருந்துச்சு அப்படியே சொல்லுவா, பாட்டி அதே மாதிரி சொல்லுவா, அப்படி அப்படியே போயிடும். அவங்க அந்த குழப்பத்தில் அப்போ இருந்த பிரச்சனை அது அப்படியே நின்று ஏதோ போயிடுச்சு. லாஸ்ட்டாக கண்டிப்பாக பெருசு போயிட்டு பெயின் கிட்ட டச் ஆகிட்டு ரிட்டன் வந்திருந்தா மேபி இவங்க 2 பேர் கூட சேர்ந்துருக்கலாம். பாட்டி அந்த ஒரு இதுக்கு தான் வந்துச்சு. அது கரெக்டாக போயிடுச்சுன்றப்போ பாட்டிக்கு அது பயங்கர வலி. அது காட்டிக்க முடியல, காட்டுறது அதுக்கு நேரமும் இல்லை டைமும் இல்லை. இதுக்கு அது பர்சனல் லைஃப்லாம் அதை பற்றி யோசிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்போ கூட 2-3 எபிசோடு முன்னாடி ஃபீல் பண்ணிச்சு கூட இல்லையே அப்படின்றது. அது இல்லாமல் உரைச்சின்ற பேர் சொன்னாங்க. பட் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இதை தான் நினச்சிருக்கோம். அது சொன்ன மாதிரி தான். ஸோ அது ஒரு மாதிரி போகுது. ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து தெளிவு இருக்குல்ல, இந்த வயசுலேயே இவ்வளோ தெளிவு இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வயசுக்கு இந்த மெச்சூர் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிடிக்கலன்னா ஓகேன்னு விட்டுறணும் அப்படின்றது ஒரு டீசெண்டான லவ். ஆம்பளை அது. அந்த விஷயத்தில் எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனால் பெருசு பண்ண வேலை பார்த்தீங்களா, அது தப்பிக்கணுன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வருவான் அவன்கிட்ட வச்சுக்கிட்டு அது பாட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இவனை கோத்து விட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. அது சொன்னேன் இந்த கிராமத்துக்கு ஏதோ ஒரு விட்டு கொள்ளணும் போது நினைச்சேன் இது ஏதோ சமம் மட்டும் போய்க்குதுன்னா அது கரெக்டாக பெண்கள் மட்டும் இருக்கிற ஊர் விடுமா அது ஆராய்ச்சி விட்டு போட்டு அங்கே ஒரு அனகலம் மட்டும் வந்துக்குது. அதான் பெருசு செம்ம இது. என்னன்னா எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கனெக்ஷன். ஐயோ கனெக்ஷன் ஒரு உறவை ஏற்படுத்தி ஈஸியா வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் ஒரு நல்ல நினைவு மாதிரி எதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பெருசு வந்துடுது. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆயிடுது. அந்த விஷயம் நல்லா ரொம்ப மிஸ் பண்றது தான். இந்த மாதிரி சீனர் ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறப்போ இந்த எப்படி இருந்து ஒரு இப்போ கண்டிப்பாக தான் நேற்றுக்கு போட்டில் பார்த்தா பெருசு தான் கூட போயிருக்கும். இவங்களாம் யாருமே இத்தனை பேர் தேவையில்ல, பெருசு ஒரு ஆள் நட்டு தான் ட்ராவல் ஆகிருப்பாங்க. அது பார்த்துட்டு வந்துருக்கும். அது இல்லாத குறைக்க அந்த ஒத்த ஆளுக்கு 3 நாளைக்கு இப்போ நிற்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.